என் பிளட் ஸ்ட்ரீமில் போய் அது என்ன ஹீல் பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டோ இல்லை சர்ச்சுக்கு போயிட்டோ இல்லை மசூதிக்கு போயிட்டோ அதனால் எந்த யூஸும் இல்லை. நான் ரீசெண்டாக ஒரு சொற்பொழிவு கேட்டேன். அது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது. அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு தான். ஒருத்தர் டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை, த்ரோட் வலிக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னு நான் போனால் டாக்டர் எனக்கு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. எரித்ரோமைசின் குரோசின். எனக்கு பெரிய மாத்திரை பேர்லாம் தெரியாது. ஸோ சிம்பிளாகவே சொல்கிறேன், எரித்ரோமைசின் குரோசின் அப்படின்னு அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எரித்ரோமைசின் குரோசின் எரித்ரோமைசின் குரோசின் எரித்ரோமைசின் குரோசின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா என் தொண்டவலியும் போகாது, என் ஃபீவரும் போகாது. இல்லை அந்த பேப்பரை தனியாக ஒரு இடத்துல வச்சு அதுக்கு நான் பூஜை பண்ணினாலோ எனக்கு என்னோடய த்ரோட் பெயினோ ஃபீவரோ போகாது. ஸோ எனக்கு அது போகணுன்னா என்ன பண்ணணும்? நான் அந்த மருந்தை வாங்கணும், நான் அதை உட்கொள்ளணும், என் பிளட் ஸ்ட்ரீமில் போய் அது என்ன ஹீல் பண்ணணும். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸாக இருக்கட்டும், ஒரு மத சார்ந்த டிஸ்கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பூஜையோ ஒரு இது கேட்டுட்டு வரோன்னு வைங்களேன், நம்ம திரும்ப வந்து அந்த மந்திரத்தை திரும்பி திரும்பி சொல்வதனால எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறாரு. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டோ இல்லை சர்ச்சுக்கு போயிட்டோ இல்லை மசூதிக்கு போயிட்டோ திரும்பி வந்து சொன்னதையே திரும்பி சொல்லிவிட்டு ஆனால் வாழ்க்கை முறையை மாற்றாமல் இருப்பது வந்து டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேரை படிச்சுட்டு அந்த மாத்திரையை உட்கொள்ளாத மாடி அப்படின்னு சொன்னார். ரொம்ப பாதிச்சது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ.